உண்டான பதில் என்ன சொல்றேன்? இந்த சனி பகவானுக்கு வாத நோய் எங்க தீர்ந்து தெரியுமா? அப்படிதான் கேட்கிறேன். சரிப்பா, எனக்கு பரிகாரம் எங்க, நான் எங்க போய் தீர்த்துக்கிறது அப்படின்னும் பொழுது, பூலோகத்திலே பாண்டிய நாட்டிலே ஈசானிய மூலையிலே திருமறைநாதர் வேதநாயகி என்று சொல்லக்கூடிய ஒரு அம்பாளுடைய ஆலயம் இருக்கு. அந்த வனத்துல போய் நீ 12 ஆண்டுகள் நீ தவம் இருந்து அதுல இருந்து நீ சாப விமோசனம் பெறுவாங்க. அப்பேற்பட்ட இடம் தான் மதுரையில இருந்து பாண்டிய நாட்டுடைய சனிமூலை எல்லையிலே இருக்கக்கூடிய ஒரு நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் என்று சொல்லக்கூடிய கோவிலை உருவாக்கி கட்டி வைத்த எம்பெருமான் மாணிக்க வாசகர். இந்த மாணிக்க வாசகம் பிறந்தது எந்த ஊர் தெரியுமா? அப்பர் சுந்தர் திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர். இந்த மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் தான் அந்த திருவாதவூர். ஏன் அந்த ஊருக்கு திருவாதவூர் பேர் வந்து தெரியுமா? சனி பகவானுக்கு வாத நோய் ஏற்பட்டதுனாலே அந்த வாத நோயை தீர்ப்பதற்கு வாத ஊரார் என்று சொல்லக்கூடிய அன்ற சனி பகவானுடைய வாதத்தை போக்கிறார்கள். அதுக்கு திருவாத ஊர், திருமறைக்காடு என்று சொல்லக்கூடிய அந்த திருமறையாகப்பட்ட வேதங்கள் எல்லாம் எப்படி தொழுததோ சோழ நாட்டிலே, அதே போன்ற அந்த திருமறை வேதங்களை ஓதுவதற்கு திருமறை நாதராக இருந்த எம்பெருமான் சிவனாருடைய அனுகிரகத்தால் அன்று வாதமை தீர்ந்தது. இதை நீ கேட்டதுக்கு உண்டான பதில். வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும் உனக்கு? இல்ல, அதாவது உண்மையான ஒரு விளக்கம். ஏன்னா இந்த ஒரு விளக்கத்தை வந்து எந்த விளக்கத்தை சொல்றேன். நீங்க நான் கேட்டேன் பதில். 2 தாய், ஒரு தாய் மாதிரி பிள்ளை பார்த்தா சொல்லியா நேரம் சொல்லியா ஒரே பிள்ளை பக்கத்து சொல்றேன். ஏமா கோவப்படுற? நான் கேட்டது என்ன கேள்விப்பட பதில் தானே. நீங்களே புரியல. ஆமா சாமி, ஆமா சாமி. அவையா ராமசாமி, உங்களுக்கு என்ன வேணும்? பதில் என்னதான் வேணும்? என்னதான் வேணும் உனக்கு? உங்க பேர் தான் போட்டு விடுங்க. என்னதான் வேணும்? எப்படின்னா எடிட் பண்ணல உட்கார்ந்து சாய் பாபா சாஞ்சிட்டியா பாபா போட்டா போடலாம். என்னதான் வேணும் சொல்லு. அடுத்த வருஷம் அடிப்பீங்க. பரவாயில்ல, ஏன்னா அருமையான ஒரு விளக்கம், அருமையான ஒரு பேச்சு. பரவாயில்ல, நீங்க தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குற. பரவாயில்ல, வேணும் ஆசிரியர் சொல்றாங்க. கேட்டா கேட்கறவங்களுக்கு பதில் போமா கால் பண்ணுங்க. வரேன். நீங்க பாராட்டுக்காக நான் வந்திருக்கிறேன். ஆக என்ன கேட்டீங்க? என்னன்னு கேட்டேன். நல்ல எண்ணத்தால் பதில் வரணும். பதிலா? அருமையான அதுக்கு பதிலா இல்ல, இதுக்கு பதிலா இல்ல. கேள்வி என்ன கேட்டீங்க? என்ன கேட்டீங்க கேள்வி? ஆத்தாளு மகனு ஏமா இப்படி போகுது? ஒருத்தனுக்கு பிள்ளை பார்த்தான். ஒருத்தனுக்கு கேள்வியே தில்லுக்கு முள்ளுக்கா கேக்குறாரு. எப்படிங்க சொல்ல முடியும்? நம்ம கேள்வி பூரா அப்படித்தான் இருக்கும். நிறைய விதைச்சு விட்டது கிடக்கு பூரா. அப்படியா? பார்க்கலாம். ஆக அதாவது ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஏன்னா நான் கேட்ட கேள்விக்கு அவர் வந்து அருமையான ஒரு விளக்கத்தை சொன்னாரு. அவர் கேட்டதுக்கு நான் சொல்லி ஆகணும் இல்லையா? இல்லையா? சொல்லுங்க. பேசாம நில்லுங்க நீங்க முத. பரவாயில்ல, நல்லா இருக்கு. என்னது உங்க பேச்சு? தாதி மன்னனாகப்பட்டவர், தாதி என்று சொல்லக்கூடிய மன்னனாகப்பட்டவர், ஒரு நாட்டை ஆண்டு வரக்கூடிய ஒரு மன்னனாகப்பட்டவர். அவருக்கு வந்து ஒரே ஒரு மகள். யாரு? கௌசிகை என்று சொல்லக்கூடிய ஒரு மகளாகப்பட்டவர். எல்லா தகப்பனுக்கும் உண்டான ஒரு ஆசை தானே, தன்னுடைய மகளை வந்து ஒரு நல்ல இடத்துல திருமணம் முடிச்சு கொடுக்கணும், அவ வந்து கண்கலங்காம வாழணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணமாகப்பட்டது. அப்ப அவருக்கு தோன்றிருச்சு, தன்னுடைய மகளை வந்து கல்யாண வயசு வந்துருச்சு, அவளுக்கு வந்து திருமணம் செஞ்சு தரணும், அதுக்கான மாப்பிள்ளை வந்து கண்டிப்பா வரட்டும், அதுக்கு இடையில நம்ம வந்து ஆட்சியை வந்து நல்லபடியா பார்க்கணும் அப்படின்றதுக்காக நாட்டு மக்களையே அவர் வந்து கவனிச்சுக்கிட்டாரு. அந்த சமயம் என்ன ஆகுது, அந்த இடத்திற்கு உங்களை மாதிரி ஒரு முனிவராகப்பட்டவர் வர்றாரு. யாரு? ரிஷிகர் என்று சொல்லக்கூடிய முனிவராகப்பட்டவர் அந்த இடத்துக்கு வர்றாரு. வந்த உடனே கௌசிகையை பார்க்கிறாரு. பார்த்த உடனே காதல் வந்துருச்சு. பேரழகு இல்லையா? உலகத்திலே ஒட்டுமொத்தமான அழகு போட்டு அவட்டதான் அடங்கிருச்சு. யாருக்கிட்ட? அந்த கௌசிகை கிட்ட. கௌசிகை கிட்ட. உங்களை போய் சொல்லுவாங்க. அதானே சொல்லாத. ஆனா சொல்லலாம். பருவத்துல பன்னிக்குட்டியோட எல்லாத்தையும் இருக்க பாக்குறதுக்கு. உங்களை சொல்லுங்க. பாவம் என்ன பண்றது? இப்ப எப்படி கோபறாரோ யார்கிட்ட சொல்லலாம். நான் பழமொழி தான் சொல்றேன். பழமொழி சொல்றதுக்கு தானே இருக்கு பழமொழி. அப்படி இந்த பெண்ணாகப்பட்டவளை பார்த்த உடனே என்ன ஆகுது, அந்த ரிஷிகருக்கு காதல் வசப்பட்டுட்டாரு. கட்டணா நான் இவளை தான் கட்டுவேன் அப்படின்ற ஒரு எண்ணமாகப்பட்டது அந்த முனிவருக்கு வந்துருச்சு. முனிவரா இருந்தா தானே, முனிவராகப்பட்டவருக்கு வந்துருச்சு. வந்து என்ன செய்யறாரு, தன்னுடைய அந்த நாட்டு மன்னர்கிட்ட போய் கேட்கிறாரு, எனக்கு வந்து உங்களுடைய மகளை பிடிச்சிருக்கு, அவளை வந்து நான் திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால எனக்கு கட்டி வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு
ஏன் முறைக்கிறேன்? இல்ல முனிவர முனிவர முனிவரா அப்படி நீங்களும் இந்த முனிவர் தானே? அப்படி அந்த முனிவரை பார்த்து என்ன செய்யறாரு? இப்ப இல்ல நான் தர முடியாது அப்படின்னு சொன்னாலும் சாபத்தை கொடுத்துட்டு போயிருவாரு. முனிவரை பார்த்து என்ன செய்யறாரா? இருங்க சாமி. சரி சரி. அப்படி சாபத்தை கொடுத்துட்டு போயிருவாரு. அதனால இந்த மன்னராகப்பட்டவரு பயப்படுறாரு. ஆக சாபம் கொடுத்துட்டு போனாலும் போயிருவாரு முனிவராச்சு. அதனால இவரை வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லி எப்படியாவது அவரை அந்த இடத்தை விட்டு நகர்த்தணும். ஏன்னா தன்னுடைய மகளுக்கு வந்து இவரை கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணமாகப்பட்டது அவருக்கு தோண்டிடுச்சு. அப்ப என்ன செய்யறாரு? ஒரு காது கருப்பு, ஒரு காது கருப்பு. எங்க பாக்குறீங்க? கண்ணை அங்கிட்டு நீட்டுங்க. சொல்ல வேண்டிய பாத்து அவனை இங்கே பாத்து கொடுக்குறாரு. சொல்றது தான் நம்ம பார்க்கணும். கதையில நான் சொல்லிக்கிறேன். ஆக ஒரு காது கருப்புடைய, உடம்பு எல்லாமே வெண்மை நிறத்துடைய 1000 குதிரைகளை எனக்கு பரிசா கொடுங்க. வெள்ளை குதிரை, ஆனா ஒரு காது கருப்பு, ஒரு காது மட்டும் கருப்பு. அந்த மாதிரி 1000. ஆமா, 1000 குதிரைகளை எனக்கு கொண்டுட்டு வாங்க அப்படின்னு ஒரு பிடிவாதத்துக்காக கேட்கிறாரு. ஏன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம். அதனால பிடிவாதத்துக்கு கேட்கிறாரு. முனிவரால கொண்டுட்டு வர முடியாது அப்படின்னு பிடிவாதத்துக்கு கேட்கிறாரு. அப்ப அந்த ரிஷிகராகப்பட்டவர் என்ன செய்யறாரு? அந்த பெண் மேல ரொம்ப ஆசைப்பட்டுட்டாரு. என்னால விடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணமாகப்பட்டது அவருக்கு வந்துருச்சு. அப்ப என்ன செய்யறாரு? வான பகவானை நோக்கி தவம் செய்யறாரு. தவம் செஞ்சா என்ன ஆகுது? அவரு நேரடியா காட்சி தர்றாரு. காட்சி தந்து அந்த 1000 குதிரைகளை அவருக்கு பரிசா கொடுக்குறாரு. அப்ப பரிசா கொடுத்த உடனே கொண்டு வந்து மன்னர்கிட்ட கொடுத்துட்டாரு. இதான் நீங்க கேட்ட ஒரு பொருளாகப்பட்டது. 1000 குதிரைகளை கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டேன், இப்போ உங்களுடைய மகளை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கிறாரு. அப்ப மன்னரால மறக்க முடியல. ஏன்னா நம்ம கேட்டதை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு, என்ன செய்ய முடியும்? கட்டி தான் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அப்ப நாட்கள் வந்து கழிந்துகிட்டே இருக்கு. அப்ப நல்லபடியா குடும்பம் நடத்துறாங்க. ஏன்னா இந்த கௌசிகைக்கு ஒரு எண்ணம். முனிவரை பார்த்த உடனே ஆஹா, முனிவர் நம்ம மேல ஏதோ நோக்கமாத்தான் இருக்கிறாரு, நோக்கமாத்தான் இருக்கிறாரு. அவளுக்கு நோக்கம் வந்துருச்சுல, நோக்கம் வந்துருச்சு கதையில. ஏன் இப்ப சிரிக்கிறீங்களா? ஏன் இப்ப சிரிக்கிறீங்க? சாமியார் மேல ஒருத்தி நோக்கப்படுறாங்க. ஏன் சாமியாரை நோக்கப்படும் போது சாமியார் மேல ஒருத்தி நோக்கப்படக்கூடாதா? ஏன் அவருக்கு எங்க வச்ச அறிவு? நம்மளே இந்த நாட்டுக்கு இளவரசி, நமக்கு ஒரு இளவரசி வருவானே, அம்மா அவசர புத்திர ஒரு சாமியார் மேல ஆசைப்படுறதுல வெக்க கட்ட வருது. பார்க்கலாமா? யார சொல்றீங்க? அவளுக்கு அவ கௌசிகை உங்களுக்கு சொல்லல. ஏன்னா அவளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, ஐயோ பாவமா இருக்கிறாரே, பாவம் இப்படி வந்து நம்மளுடைய தந்தை கிட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னாலும் ஏதாவது ஒரு தண்டனையை கொடுத்துருவாரு. பாவம் வலிக்க மாட்டீங்க. யாரு பொம்பளை பாவட்டா கர்ப்பஸ்திரி ஆயிருவா, அது தெரியுது. அந்த இடத்துல கடைக்காரன் ஆயிருவேன். அண்ணே இந்த மைக்ல எக்க வச்சு விடுங்க, அந்த மைக்ல ஏத்த வச்சு விடுங்க. முதல்ல எடுத்த வைக்கவா? எடுத்துனா என்ன? கரண்ட் கரண்ட் இல்லையா? மின்சாரம் கரண்ட் தான் மின்சாரம். எடுத்துனானயா? இருங்க, கதையை சொல்லிக்கிட்டே அப்படின்னா கதையில தான் பேசணும் சரிங்களா? இல்ல ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பொறுங்க. எர்த்துனா இந்த மின்சாரத்துக்கு தேவையான நீர் சக்தியை கொடுப்பது. ஆமா சார், பொதுவா பூமின்னு அர்த்தம். ஆனா வச்சுக்கோங்க, எர்த்துனா பூமியில தான் கிடைக்கும் நீர் சத்து. உள்ள பூமி ஈர்ப்பு சக்தி, அந்த தண்ணியை வந்து ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி. அந்த எர்த்துனா பூமி. இந்த பூமியும் பெண்ணும் ஒண்ணு, நல்லா புரிஞ்சுக்கணும். பூமியும் பெண்ணும் ஒண்ணுதானே. இப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு பெண்ணு எர்த்து, ஐயா நல்லா பாருங்க, பூமியும் பெண்ணு ஒண்ணுதானே. இப்ப நீங்க எங்கே சொல்லுவீங்க? பூமியில பேசாம இருக்க சாமி. நீங்க சொல்றாப்ல, நான் சொல்றேன். இல்ல நீங்க சொல்லித்தான் பாருங்க, கையை ஒளிவிட்டு போயிருவீங்க. சும்மா அந்த அகராதி பச்சை ஏகிட்ட பேசக்கூடாது சரியா? ஏங்க ஏதாவது இருந்தா எடுங்க அட்டங்காதவரை கூட்டிட்டு வந்து ஏன் அப்படி உயிரை வாங்குறீங்க? யாரு அவங்க ஏத்துது? பெரிய அடகாப்படாரியா இருப்பாங்க. யார சொல்றீங்க? பிடாரியம்மன். அப்படி அந்த பெண்ணாகப்பட்டவள் என்ன செய்யறா? அந்த திருமணமும் முடிஞ்சிருது. முடிஞ்ச என்ன ஆகுது? நல்ல ஒரு குடும்பமாக நடத்தி வர்றாங்க. அப்ப நல்ல இன்பமாக நடத்தி வரும் பொழுது இந்த ரிஷிகருக்கு ஒரு எண்ணம், நம்ம கல்யாணம் பண்ணதுல இருந்து எதுவுமே தன்னுடைய மனைவிக்கு செஞ்சது இல்லையே, அப்ப ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? தன்னுடைய மனைவியை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன சொல்றாரு? உனக்கு ஏதாவது நான் வரம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், உனக்கு என்ன வர வேணுமோ கேளுமா அப்படின்றாரு. யாரு? இந்த ரிஷிகர், இந்த முனிவராக. ஆமா, பொண்டாட்டிகிட்ட கேட்கிறாரு அப்படின்னு சொன்னேன் கதையில. அப்ப சொன்ன உடனே என்ன ஆகுது? இவன் என்ன பண்றா? எனக்கு இப்ப வர வேணாங்க, நான் கேட்கிற நேரத்துல நீங்க வரம் கொடுத்தா போதும். ஆமா ஆமா, நீங்க இப்போதைக்கு எனக்கு என்ன எதுவும் தோணல,
பேசிக்கிட்டான். அப்படி பேசிக்கிற பொழுது இந்த தாயாகப்பட்டவள் என்ன செய்யறா? நீ வந்து அரசியாகப்பட்டவள், ஒரு முனிவரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்ட. ஆனா இந்த இடத்திற்கு ஒரு அரசனாகப்பட்டவன் எனக்கு வேணும். ஆமா, இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு அரசனாகப்பட்டவன், உன்னுடைய தந்தைக்கு அப்புறம் ஆளக்கூடிய ஒரு வாரிசு வேணும். அதனால உன்னுடைய கணவர்கிட்ட சொல்லி எப்படியாவது எனக்கு ஒரு ஆண் குழந்தைய வரமாக கொடுக்க சொல்லு அப்படின்றா. யாரு? இந்த கௌசிகையினுடைய தாயாகப்பட்டவள் கேட்டதா? இந்த தாயாகப்பட்டவள் கேட்டுட்டா. கேட்ட உடனே என்ன செய்யறா? இந்த கௌசிகை நேரடியா போறா. போய் என்ன செய்யறா? தன்னுடைய கணவர்கிட்ட எனக்கு வந்து 2 வரம் வேணும். ஒண்ணு, எனக்கு வந்து ஒரு குழந்தையாகப்பட்டது வேணும். நியாயமானது. ஏன்னா பெண்களுக்கு உண்டான ஆசை தானே. எனக்கு வந்து ஒரு குழந்தை வேணும். அதே சமயம் என்னுடைய தாய்க்கு ஒரு குழந்தை வேணும். அந்த வரத்தை கொடுங்க. அப்ப எங்க யார் அப்பேன்? மறுபடியும் பிள்ளை கேட்கிறாளே அந்த பொம்பளை, வரமாக தான் கேட்காங்க சாமி. பிள்ளை வரம் தானே? ஆமா, சொன்னேன். கதையில வந்திருக்கு இல்லையா? ஆக கேட்ட உடனே என்ன செய்யறாரு? ஆக ஒரு நல்ல விஷயத்துக்காக கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முனிவராகப்பட்டவர் 2 பிரசாதங்களை கொடுக்கிறாரு. கொடுத்து என்ன செய்யறாரு? ஒண்ணு உன்னுடைய தாய்க்கு, இன்னொன்னு உனக்கு. நல்லபடியாக அந்த அத்திமரமாகப்பட்டத கௌசிகை சுத்துறது மாதிரியும், அரச மரமாகப்பட்டத கௌசிகையினுடைய தாயாராகப்பட்டவங்க, ஆமா, அவங்க சுத்த முடியும். அந்த சுத்திட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிடுங்க, நல்லபடியா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்ற ஒரு வரமாகப்பட்டதை கொடுத்துட்டாங்க. ஆக இவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க? அதுலயும் தாயாராகப்பட்டவங்க என்ன செய்யறா? என்ன சாமி? அதுலயும் போகிற மாத்திரா உண்மை. ஆமா. ஆக என்ன செய்யறா? எந்த ஒரு குழந்தையா, எந்த ஒரு தாயாக இருந்தாலும் தனக்கு பிறக்க போற குழந்தையாகப்பட்டது நல்லபடியா பிறக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையாகப்பட்டது இருக்கும் இல்லையா? ஆக உனக்கு இருக்கிற அந்த பிரசாதத்தை எனக்கு கொடு, என்னுடைய பிரசாதத்தை நீ வாங்கிக்க அப்படின்னு அந்த இடத்துல இருவரும் பிரசாதத்தை மாத்திக்கிட்டாங்க. அதே மாதிரி மரங்களையும் மாத்தி சுத்திக்கிட்டாங்க. ஆக அந்த இடத்துல கௌசிகைக்கு பிறந்த குழந்தை தான் யாரு? விஸ்வாமித்திரர். கௌசிகர். கௌசிகர் என்று சொல்லக்கூடிய முனிவராக இருந்து அடுத்து விஸ்வாமித்திரராக, கௌசிகன் என்ற மன்னனாக இருந்து விஸ்வாமித்திரர் என்று சத்திரியனாக இருந்து அந்தணனாக மாறியது கௌசிகைக்கு பிறந்த குழந்தை. ஏன்னா பிறக்கும் பொழுது சத்திரிய வம்சத்துல, ஆமா, பின்னால வந்தது. ஏன்னா அவர் கொடுத்த வரமாகப்பட்டது அதுதான். தனக்கு பிறக்க போற குழந்தை அந்தணனாகவும், தாயாருக்கு பிறக்க போற குழந்தை சத்திரியனாகவும் பிறக்கணும் அப்படின்ற ஒரு வரமாகப்பட்டதை தான் கொடுத்தாரு. எப்ப பிரசாதத்தை மாத்திக்கிட்டாங்க. ஆக கௌசிகைக்கு சத்திரியர் குலத்திலையும், கௌசிகையினுடைய தாயார் யாரு? அந்த தாயாருக்கு அந்தணர் மூலியமாகவும் ஒரு குழந்தையாகப்பட்டது பிறந்தது. அந்த அந்தணர் குழந்தை தான் யாரு? ஜமதக்கனி முனிவராகப்பட்டவர். ஜமதக்கனி முனிவர்கள் கொடுத்ததுதே அந்தனர் குலத்திலே கட்டிய மனைவிக்கு நாம் அந்தனர் கோபத்தை சார்ந்தவங்க ரொம்ப சாஸ்திர சம்பிரதியாக வேத பாராயணம் செய்யற மாதிரி அமைதியான ஒரு சொற்பொழி கொடுத்தவங்களோட பரப்பாப்பில் கொடுத்தா. ஆனா மாத்தி சாப்பிட்டதுனால அந்த அரசனுக்கு வந்து மாரிசின் அடிப்படையில் பிறக்கப்பட்டான். அவன் தான் பின்னாளிலே இந்த சத்திரிய வம்சத்துக்கு புறம் அழிப்பதற்கு காரணமாக இருந்த அந்த பரசுராம முனிவருக்கு தந்தையாகப்பட்டவன் அவன் தான் ஜமதக்கனி முனிவராகப்பட்டவர். கௌசிகைக்கு பிறந்த குழந்தை தான் விஸ்வாமித்திரரும், கௌசிகையினுடைய தாயாருக்கு பிறந்த குழந்தை தான் ஜமதக்கனி முனிவரும். ஆக நீங்க கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் இதுதான். அப்ப ஆத்தாளு மகளும் ஒரு ஆம்பளைக்கு பிள்ளை பார்த்தாலும் பிறந்தது யாரு? வரத்தினால பெற்றாசம். அப்ப கௌசி ரிஷிகர் என்று சொல்லக்கூடிய முனிவனாகப்பட்டவே தன் மனைவிக்கும் தன்னுடைய மாமியாருக்கு குழந்தை பிறந்த கொடுத்து அதன் மூலமாக இன்று 2 முனிவர்கள் இந்த உலகத்துக்கெல்லாம் பெரிய முனிவனாக கண்டிப்பா இருந்திருக்கா இல்லையா? அதே போல வாழ்க்கையுடைய தத்துவங்கள் நெறிமுறை நிறைய இருக்கு. ஆமா, அதான் உண்மை. ரொம்ப கேட்ட கேள்விக்கு ரொம்ப முறையான பதில். அப்படியா? சரி, முறையான பதில். என காட்டுற போது என்ன செய்யலாம்? கதவு இருக்கிற பொழுது பாதுகாப்பு இருக்கிற பொழுது பாதுகாத்துக்கணும். எதை? பருவத்தை. அது எப்படி? அதாவது தன்னுடைய தந்தை தாய் கிட்ட இருக்கிறவங்க அவங்க பாதுகாப்பாக பாத்துக்குவாங்க. தாய் வந்து பால் கொடுக்கும் போது, தந்தை ஓடி பிடித்து விளையாடும் பொழுது, அதற்கு மேலே அண்ணன் தம்பி தோழன் தோழி. ஆமா சாமி. அப்புறம் பருவத்துக்கு வந்த குமரியில நீ உடம்பு யார் கொடுப்பா? யார் சாமி? அது யார் கொடுப்பாங்க? அதாவது எனக்கு வரப்போற வருங்கால கணவராக மட்டும்தான் கொடுக்க முடியும். கணவனே கண்கட்ட தெய்வம். கண்கட்ட தெய்வம் யாரு? கண்கட்ட தெய்வம். என்னுடைய கண்கட்ட தெய்வம் குலக்கடவுள் முருகப்பெருமான். கணவனே கண்கட்ட தெய்வம். கண்கட்ட தெய்வம் யார் போனது? முருகப்பெருமான். என்ன தெரியும் உனக்கு?
என்ன தெரியுது? எல்லாம் தெரியல. என்ன இங்க வாங்க. உன் அழகுக்கு, உன் அறிவுக்கு, சரி, உன்னுடைய திறமைக்கு, உன்னுடைய பெருமைக்கு உனக்கு ஒரு அழகான ஒரு மாப்பிள்ளை. மாப்பிள்ளையா? ஐயோ, ஆசை பேய் வந்துருச்சு. பாத்தீங்களா? பாத்துக்கியா மாப்பிள்ளைய? மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க. பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன். உண்மைதானே? இல்லாட்டி வந்த வழியை பார்த்து போகலாம். நான் வந்துட்டு இல்ல மாப்பிள்ளை பாத்தீங்க சொல்லும்போது மாப்பிள்ளை யார் தெரியுமா? யாரு சாமி? நான் தான் பாத்து வந்து இல்லையா? அதை சொல்ல போறேன். இப்ப உனக்கு அக்காக பார்த்தவன் யார்? கந்தன், கடவுள், கார்த்திகேயன், குமரன், குகன், குருபரன், சண்முகன், சடாச்சரன், செந்தில் வடிவேலன், சேவர் கொடியரகன், பழனி மாமலை முருகன், அவனே உனக்கு பூசன். மாப்பிள்ளை வந்தா வேற பெருமைகள் எதுவும் இருக்கா? நிறைய இருக்கு. இருக்கா? அவனுக்கு இல்லாத பெருமையா இருக்கு. ஏன் ஆரம்பத்தை சொன்னாரு? ஏறுமையில் ஏறி விளையாட்டு முகம் ஒன்று அப்படி சொன்னாரு. முத்தை தர மத்தி திருவகை அத்திக்கிற சத்தி சிறவன முத்திக்கு ஒரு வித்துக்கு ஒரு வகை போதும். அவனுக்கு இல்லாத பெருமையா இருக்கு நாட்டுல. அந்த பாரர் முருகவன் அவனே பைந்தமிழ் செல்வன் ஈரிசை நாட சொல்லி உன் தமிழுக்கு துண்டாடக்கூடிய முருகனே உனக்கு புருஷன் என்று சொல்லி அவனை கட்டிக்கு சம்மதம் கொடுங்க. சம்மதம் கொடுங்க. வேண்டாம். ஏன் வேணாம்? ஏமா ஏன் வேணும்னு கேட்கிறேன். ஏன் வேணாம்? பிடிக்கல சாமி. ஏன் பிடிக்கல? அதாவது நீங்க வந்து சொன்ன உடனே எனக்கு அவ்வளவு ஒரு ஆசை. ஆஹா, மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கும் கல்யாணம் ஆக போகுது, நம்மளும் குடும்பமா வாழ போறேன். இப்ப பேரை கட்டு பிடிக்கலையா? பேரை கட்டு பிடிக்கல. வாழ்க்கையவே வெறுத்துட்டேன்னா பாத்துக்கங்களேன். நடிக்காதம்மா. நடிக்கிறேனா? ஏன்னா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? அங்காடி கறிப்பு சங்கிய கொடுத்து அவன் அங்கே ஒரு பிள்ளை பாடுவா. உனக்கு மனசுக்குள்ள கூட ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா மறைக்கிற பத்தியா அடி ஆட்டு அழைச்சவளை என் வீட்டை கெடுத்தவளேன்னு எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி உன்னுடைய அழைப்போட சிறப்புல என்ன தெரியுமா? ஆறுமுக நினைப்புல இருக்கிற. ஆனா அதை நீ மறைக்கிற. ஆட்டிகளை காது, ஆசைகளை காட்டி மறைக்காது, நீ சின்னடிக்காது, பிள்ளை மாட்டி முடிக்காது. அண்ணா ஏன் ஆட்டணும்? எதற்காக மாட்டணும்? இங்க இருங்க. வச்சதே எடுக்கணும் இருக்கேன். நான் வைக்கிற பார்த்து நீங்க எடுக்கலாம். ஏன்னா விட்டதை தொட்டவன் கேட்டேன், தொட்டதை விட்டவன் கேட்டேன். அதனால ஏன்னா எச்சரிக்கை ஓசை கேட்டுக்கிட்டு இருக்கு. கந்தன் முகத்தை பாடணும் அப்படின்றதுக்காக ஏன்னா கந்தன் திருமுகத்தை காட்டுவதற்கு இதுதான் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அதனால பெண்ணாகப்பட்டவன் பிறந்தவனுக்கு எத்தனை விதமான பெருமை உண்டு. அந்த பெருமையை சொல்றதுக்கு நானும் வந்து ஒரு காரணத்தால ஆட்டிகளை காது, ஆசைகளை காட்டி மறைக்காது, மாட்டி உடைக்காது, காட்டி மறைக்காது, வாலிமணிவிட காரணம் ஒரு மாடல் பின்னாலே பல சாலிய ராவணன் படையும் அவனும் ஆடலும் என்னாலே போயிடாம ஆறுமுகனை கட்டி கொண்டு சம்மதம் பண்ண காரணத்தாலே வேற ஒரு மாதிரி இல்லை. ஒரே வார்த்தை தேவை சம்மதம். பிடிக்கல. என்ன பிடிக்கல? மாப்பிளைய பிடிக்கல. பிடிக்க வைக்கிறேன். வேண்டாம். பிடிக்கிற மாதிரி செய்ய சொல்றேன். என்னத்த செய்ய? ஆசீர்வாதம். வந்ததுல இருந்தே பாவம். என்ன பண்றது? ஒரு நோக்கமாவே பேசுறீங்களே. ஒன்னதே பண்ணணும். திருமணம் மட்டும். திருமணம் நடக்கணும். குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? நல்ல குடும்பம். நல்ல குடும்பமா? ஆரி வைக்க. அப்பறம் இளந்துண்ணி, ஆத்தல மைநீலி, ஒப்பரிய மாமன் உருத்திரடி, சப்பைகளானன் பெருவைத்தான். அது ஆறு மோதனுக்கு என்ன பெருமை இருக்கு?
என்ன சுடுகாட்டுல சாம்பல் அள்ளி பூசி கொண்டிருப்பவன் எனது மாமனா காலி நீலியாக மாறக்கூடியவள் பார்வதி அவளை நான் அத்தை அப்படின்னு ஆசையா கூப்பிட முடியுமா? யார் ஏத்தே இல்ல வருகின்ற பெண்கள் எல்லாம் வேண்டாம் தாயை போல் பெண் வேண்டும் என்று குலகுலமா அமர்ந்திருப்பவர் யாரு? விநாயகர். அவர் எனக்கு குழந்தைனா மச்சானா? மச்சான் தாரா வச்சேன் நல்லா இருக்கும். அப்படியா? அந்த மாயனை கிட்ட சம்பந்தமே எனக்கு வேணாம். பண்டாரம் பரதேசிய பார்த்து வந்திருக்கீங்க. நீ சொல்றதுக்கு அப்புறம் 1000 விளக்கம் உண்டு. பண்டாரம் சரி பரதேசினா சரி. பாருங்க, பண் என்றால் இசை, ஆரம் என்றால் மாலை. பண்டாரம் என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? தமிழ் மாலைன்னு அர்த்தம். இந்த தமிழ் மாலையே தமிழ் கடவுள். உலகத்திற்கு உபதேசம் பண்ணக்கூடிய அப்பேற்பட்டவனை பத்தி மறுக்கலாமா? ஒரே வார்த்தை சம்மதம் முடியும். சம்பந்தத்தை நல்ல ஜோடி பொறுத்தான் இருக்கு. நல்லா தெரியும். கலகத்துக்கு பிறந்தவர் கலகம் செய்ய சொல்லி கொடுக்காத அது மாதிரி பாடணும். கலகம் கலகம் என்ன வேலை? யாருக்கு என்ன வேலைன்ற என்ன வேலை? முதல்ல எனக்கு இங்க காவல் காக்குற வேலை. அதே சமயம் மக்களுக்கு ஒவ்வொரு வேலையும் இருக்கு. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு வேலை. உங்களுக்கு என்ன வேலை? கலகம் பண்ணுவது. அந்த வேலை மட்டும் தான் பாக்குறீங்களா? உலகத்திலே கேவலமான வேலையை பாக்குறீங்க. என்ன வேலை? இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு நீங்க இவ்வளவு வாய் சவுடாலே மேல பேச கூடாது. சரிங்களா? என்ன வேலை தெரியுமா? சொல்லவே வாய் கூசுது. சும்மா சொல்லுமா. சும்மா சொல்லுங்க, வாயில தான் சொல்லி ஆகணும். சொல்லுங்க. புளிய மலை வைக்கிறதா? குட்டி கொடி போடுங்கள் கோத்திரத்தில் முறையோ. குட்டி கொடி போடுங்கள் கோத்திரத்தில் முறையோ. குட்டி கொடி போடுங்கள் கோத்திரத்தில் முறையோ. பதமை சொல்லவன் மகனாக்கரையை கைவரிசை எல்லாரும் போ. ஏரோசமா இப்ப தேவைப்பட கேட்ட வார்த்தையை நான் மாட்டி காட்டுகிறேன். என்ன கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்து முறை. கேட்கலாம் அந்த வார்த்தையை. கேட்டுட்டாங்களே. அன்பு இல்லாதவர்களுக்கெல்லாம் அன்பை கூட்டி, ஒண்ணு போல அறிவு இல்லாதவர்களுக்கு அறிவை கூட்டி, கல்வியை கொட்டி, செல்வத்தை கொட்டி, பொண்ணை கொட்டி, பொண்ணை கொட்டி, பண்பை கொட்டி, பாசத்தை கொட்டி, நேசத்தை கொட்டி, இன்னும் பலவிதமான சகல செல்வத்தையும் சம்பத்துகளை கொட்டி கொடுத்து உன்னையும் எம்பெருமான் முருகனுக்கு காட்டி அதிகாலை சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு உனக்கும் கந்தனுக்கும் மனம் எடுத்து காட்டுகிறேன். அப்படி இல்லையினால் நான் அந்த மகிழ்ச்சி இல்லை. வருகிறேன். சத்தியம். யாருக்கு முதல் வக்காலத்து வாங்குறீங்கன்னு தெரியலையே. சரி, முருகன் வந்துட்டாரு. ரொம்ப முருகனை வேற பேசிட்டேன்.